ஹாய். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம நிறையா விஷயங்களை பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த 3 நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 4ல் நமக்கு வந்து பூட் ஸ்டாப் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 விட்டுட்டு நான் வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி, ஓகே இந்த பூட் ஸ்டாப் உள்ளே க்ரியேட் ஆகுது. அதுக்குள்ள வெப் ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இது உள்ள நியூ ஃபோல்டர் கொடுத்து 5 கொடுத்து நான் வந்து ஜஸ்ட் வந்து லேண்டிங் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பில்ட் பண்ண போகிற இந்த பேஜோட இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து நான் லேண்டிங் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது உள்ளே வந்து இப்போ எதுவுமே இல்லை கரெக்டாக. ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லேண்டிங் பேஜ் உள்ளே போனேன் அப்படின்னா, இப்போ இதை 5 லேண்டிங் பேஜ் உள்ள நான் வந்து நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், CSS அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம index.html க்ரியேட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ index.html ஓகே. ஸோ இப்போ நான் வந்து B4 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பூட் ஸ்டாப்போட டெம்ப்ளேட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டைட்டிலில் நான் வந்து என்ன பண்ணுறேன், லேண்டிங் பேஜ் அப்படின்னு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து லைவ் ஆக்குறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக இருக்குது. ஓகேவா? இப்போது இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் உள்ள வந்து ஒரு H1 போட்டு பார்க்கலாம். ஸோ H1 ஹலோ. ஓகே ரெடியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு என்னோடய CSSஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ CSS உள்ள நான் வந்து நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி style.css அப்படிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து லிங்க் CSS போயிட்டு சிம்பிளாக இந்த ஃபுல்லாக அழிச்சிட்டு CSS style.css ஓகே சேவ் பண்ணியாச்சா. இப்போது இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டிவ்வில் வைக்கிறேன், div.container. இது உள்ளே வந்து இந்த ஹலோ வேர்ல்டு இருக்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த பேசிக்கான பூட் ஸ்டாப்போட டெம்ப்ளேட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு லேண்டிங் பேஜ். ஸோ லேண்டிங் பேஜ் அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் அது. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் நம்ம நிறையா விஷயங்கள் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு லேண்டிங் பேஜ் அப்படின்னா முதல்ல ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன இருக்கும், மேலே மெனு இருக்கும் கரெக்டாக. அந்த மெனு தான் ஃபஸ்ட்டு இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ அந்த மெனு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா பூட் ஸ்டாப்லேயே வந்து நமக்கு வந்து nav பார் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த nav பாரில் நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறையா ஆப்ஷன் நிறையா மெனுஸ் இருக்குது. நான் ஒரு நல்ல மெனுவாக எடுக்கிறேன். இந்த ப்ரைஸிங் இப்படி வேணால் நமக்கு 2 சைடில் வர மாதிரி ஒரு நல்ல மெனு இப்படி வேணால். ஓகே. ஸோ மேபி நம்ம இந்த பிளாக் கலர் மெனு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டார்க் மெனு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டார்க்குக்கு வந்து கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க, மெனு பற்றி எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம மேலே போயிட்டு இந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது உள்ளே இருக்கிற விஷயத்தை மாற்றணும். ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோடை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணுறேன். இல்லை இங்கே காப்பி இருக்கும்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆயிரும். இப்போது நான் இதை வந்து இந்த ஹலோங்கிறத அடிச்சுட்டு இதை அப்படியே உள்ளே பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுறேன். இப்போ நான் போய் பார்க்குறேன், எனக்கு வந்து nav பார் வந்து ரெடியாக இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நிற்கிது. இப்போ நான் கலர் மாற்றினேன்னா உங்களுக்கு புரியும். இப்போ கலருக்கு வந்து என்ன கிளாஸ் கொடுத்துருந்தாங்க, nav பார் BG டார்க் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. ஓகே. ஸோ இப்போ அதை அந்த கிளாஸை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த nav பாரில் BG லைட்டு, இந்த லைட்டு, இந்த expand LG இது 3 எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து nav பார் வந்து இப்படி ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போதைக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஓகே. நம்ம எக்ஸ்டெண்டட் LG பண்ணிவிட்டு இதில் இதை பேஸ்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஜஸ்ட்டு கிளாஸஸ் மாற்றினா அதனால அப்படி ஆகிடுச்சு. ஓகே. பட் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலை. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் டிஃபால்ட்டாக கொஞ்சம் பேடிங் இருக்குது, அதை வந்து உள்ளே தள்ளிடுது. ஸோ நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா இந்த nav பார் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு லைனை மட்டும் கட் பண்ணிவிட்டு போய் மேலே பேஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி நான் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லைனில் வருது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த nav பார் இருக்குல்ல, பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும். பட் அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் இருக்குல்ல, அது உள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும் இது வந்து வெளில இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்படி பிடிச்சதா இப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் அன்டூ பண்ணுறேன். இதுதான் ஃபைல் கரெக்டாக. இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த டிவ்வுக்கு வெளில நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு வந்து இதுக்கு வெளில கூட இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இதில் ஏதோ ஒரு எரர் பண்ணியிருக்கேன். இது வெளில கூட இது ஒர்க் ஆகும். பட் இப்போ இது ஏதோ எரர் வருது, அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வருது. ஓகே, நான் கோடிங்கில் தான் எரர் பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயும் எரர் வருது. அன்டூ பண்ணிவிட்டு பழையபடியே இருக்கட்டும். இப்போ பிளாங்காக இருக்குது, இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணலாம். மேபி ஏதாச்சும் ஒரு எரராக வந்திருக்கும். ஸோ இதை டோட்டலாக காப்பி பண்ணி இப்போ ஸ்டார்டிங்கே நம்ம வந்து இதை வந்து டிவுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிட்டேன்னா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருக்கு கரெக்டாக. இப்போ நான் கலர் மாற்றிக்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஸோ கலர் எங்கே இருக்குது? ஓகே, இங்கே இருக்குது. இதில் வந்து இந்த 2 கிளாஸை காப்பி பண்ணி இதை வந்து இந்த 2 கிளாஸில் நான் போட்டுறேன். பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருக்கு கரெக்டாக. இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து நான் இந்த ட்ரிக்கு தான் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை கட் பண்ணி இதை ஃபுல்லாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு லைன் மட்டும் இருக்குல்ல, இந்த லைன் மட்டும் இது உள்ளே இருக்கும். அதனால் பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக வருமே தவிர இந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் உள்ளே இருக்கும், ஜஸ்ட் ஒரு பேடிங்கோடு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது உள்ளே இருக்கலாம் எடிட் பண்ணலாம். இப்போ ஹோம் ஓகே, லிங்க் ட்ராப் டவுன் அப்படிலாம் இருக்குது, இந்த டிசபிள் இருக்குது. இந்த 3மே எனக்கு வேணாம். ஸோ அதுக்கு கோடு எங்கே இருக்குது பார்ப்போம். ஸோ லிங்க் இங்கே இருக்கா? ஸோ லிங்க்கு, அப்புறம் ட்ராப் டவுன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? இந்த ட்ராப் டவுன் இருக்குது, இந்த ட்ராப் டவுனு. அப்புறம் டிசபிள்டு அப்படின்னு வரும், அது எங்கே இருக்குது? ஸோ டிசபிள்டு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இங்கே இருந்து நான் வந்து இங்கே வரைக்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது எல்லாமே போயிடுச்சு. ஓகேவா? இப்போ அதே டைமில் இந்த ஹோம் இருக்குல்ல, இந்த ஹோமை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். Ctrl+C பேஸ்ட்டு, மறுபடியும் இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ஹோமுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கரண்ட்டுன்னு இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது ஹோமுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன், அபவுட் அஸ் அப்படின்னு பண்ணுறேன். அட் த சேம் டைம் இந்த ஸ்பானை எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அபவுட் அஸ் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் அதே மாதிரி வேறு என்ன ஒரு பேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? கான்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் வந்து இருக்கும். கரெக்டாக? இதுதான் வந்து ஒரு நார்மலாக ஒரு வெப்சைட்டில் இருக்கிற விஷயங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வேறு இந்த சர்ச். ஸோ இந்த சர்ச் வந்து எனக்கு வேணாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சர்ச் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபார்ம் உள்ள இந்த சர்ச் பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணாம், ஓகே இது நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துட்டு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரைட்டில் லெஃப்ட்டில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேக் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் லெஃப்ட்டில் வைக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்பேன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து லாகின் அப்படின்னு பண்ணலாம். சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லாகின் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதே வந்து ஸ்மால் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது நான் பார்ப்போம். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருந்தால் நம்ம அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸான விஷயங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு மெனு வந்து நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நார்மலாக ஹோம் இருக்கிற மாதிரி, அபவுட் இருக்கிற மாதிரி, கான்டாக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த nav பாருங்க டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் மாற்றலாம். அது வந்து எங்கே இருக்கும், இங்கே டாப்பில் இங்கே தான் இருக்கும், nav பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். nav பார் இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து ஃப்ராங்கி அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இந்த மெனு ஆப்வியஸாக நம்ம வந்து இந்த மெனு வந்து நம்ம எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக காட்டுறேன். இந்த மாதிரி இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு மெனுவை டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மெனு டிசைன் பண்ணிட்டோம். நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நம்ம வந்து மெனு டிசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல, உங்களுக்கு வந்து இப்போ வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து மாற்றிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது. ஸோ பிஜி ப்ரைமரி டார்க் இருக்குது. எல்லாம் நீங்கள் வந்து லைட் கலரே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா
நீங்கள் இந்த லைட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த லைட் கலர் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த லைட் கலரே நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பேசிக்கான விஷயம். பட் எனக்கு டார்க் தான் பிடிச்சிருக்கு. நான் டார்க் அப்படியே வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து இது கீழே இருக்கிற கண்டென்ட்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மெனு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். ஸோ இதில் சிலதுலாம் நல்லா இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஆக்டிவ்ங்கிறத நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ஆக்டிவ்ங்கிறது இதுலேயும் எடுக்கிறேன். இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இது ஹோம்லான ஆக்டிவ் இருக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த லாகின் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி இல்லை. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த யூஎல் இருக்குல்ல, இந்த யூஎல்லை டோட்டலாக காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எம்ஆர் ஆட்டோ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நான் வந்து nav பார் ரைட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரைட்லேயும் இதே மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நமக்கு ஹோம் தேவையில்லை. கரெக்டாக? ஹோமும் தேவையில்லை. அதில் அபவுட் அஸ்க்கு பதிலாக நான் வந்து லாகின் அப்படின்னு பண்ணுறேன். லாகின். அதே மாதிரி சைன் அப். ஸோ நார்மலாக ஒரு பேஜ் அப்படின்னா இது எல்லாமே இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைன் அப் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி நம்ம கிளிக் ஆகுற மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி கான்டாக்டர்ஸ், அபவுட்டர்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு மெனுக்கு தேவையான லுக்ஸு, ஹாவர் பண்ணும்போது சின்ன சின்ன எஃபெக்ட்ஸு இதெல்லாமே நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் வந்து நம்ம இந்த யூஎல்லை மட்டும் நான் மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணி அதில் வந்து nav பார் இந்த எம்ஆர் ஆட்டோவை எடுத்துகிட்டு நான் வந்து nav பார் ரைட் அப்படின்னு போட்டுட்டு இது உள்ள இருக்கிற கண்டென்ட்டை நான் கொஞ்சம் எடிட் பண்ணேன். ஓகேவா? அண்ட் ஆக்டிவ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா யூசர் வந்து இந்த பேஜில் இருக்காங்க, அதனால வந்து ஆக்டிவில் இருக்கு காட்டும். நம்ம ஒரே அந்த ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் வந்து ஒரே ஒரு இதுதான் யூஸ் பண்ணோம். எப்பவுமே எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சுல, அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெனு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பில்ட் பண்ணுற இந்த வெப்சைட்டுக்கு ஜஸ்ட் நமக்கு ஆல்ரெடி நம்ம பண்ண விஷயத்தையே தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்க போகிறோம். அதில் நடுவில் ஒரு பிளாக் கலர் ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸில் சில டெக்ஸ்ட்டு, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் வேணும். கரெக்டாக? நடுவில் அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு நான் சிஎஸ்எஸில் போயிட்டு பாடி டேக்கு நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி யூஆர்எல் போடுறோம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன யூஆர்எல் போடலாம் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல் பே. ஸோ மேபி இந்த பிக்சல் பேயில் போயிட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு இமேஜ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நிறையா இருக்குது. நான் வந்து மேபி இந்த இமேஜ் எடுத்துக்கிறேனே. ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் வந்து வித்தியாசமான ட்ரிக் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப லோட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த இமேஜ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜோட அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா direct.jpg லிங்க் தான். ஓகேவா? ஸோ இதனால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் சிம்பிளாக போயிட்டு என்னோடய இதில் நான் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. பட் இப்போ அவ்வளோ நல்லா இல்லை. ஓகேவா? ஸோ அவ்வளோ நல்லா இல்லைனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஃபுல் சைஸ் ஆக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேக்ரவுண்ட் ஓகே பிஜி சைஸு. ஓகே நான் அதை பிஜி சைஸ் இது வந்து சென்டர் ஆக்குங்க. ஓகே சென்டரில் கவர் ஆக்குங்க. கவர் ஆக்குனா இப்போ வந்து ஃபுல் சைஸில் இமேஜ் வந்துருச்சு. பட் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நான் சின்னது பண்ணேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும், இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி நமக்கு வந்து வரக்கூடாது, இது மாதிரி ரிப்பீட்டும் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக வந்து இப்போ பிஜி நான் வந்து பொசிஷன்னு போடுறேன். ஓகேவா? பிஜி பொசிஷன் வந்து இப்போது சென்டர் அப்படின்னு போடுறேன். ஓகே சென்டர்னு போட்டாச்சு. இந்த இமேஜ் நமக்கு ஒரு இந்த இமேஜ் தான் நமக்கு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கிற இமேஜ் இல்லாமல் வேறு ஒரு நல்ல இமேஜாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இமேஜ் வேணாம், மேபி இந்த இமேஜ் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் வைடாக இருக்குது.
ஸோ நம்ம சூஸ் பண்ணுற இமேஜில் தான் இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இது ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த இடத்துல இந்த இமேஜை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போவும் அதே மாதிரி தான் வருது. ஓகே, என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இதை சால்வ் பண்ணலாம் சிம்பிளாக. இங்கே போயிட்டு நோ ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ பார்க்கலாம். ஓகே, ரிப்பீட் ஆகலை. சென்டர் ஆல்ரெடி சென்டரில் தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. ஸோ சென்டரை நம்ம இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை அங்கேயும் போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகே, இப்போ சென்டர் ஆகிடுச்சா? ஓகே, ஸோ ஓரளவுக்கு நம்ம இமேஜை நம்ம சென்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ பாக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு டிவ் கண்டெய்னரை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டிவ் கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இது உள்ளே வந்து நான் வந்து இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டாக இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிவ்வுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ பிளாக். ஓகேவா? பட் இப்போ வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. பிகாஸ் வந்து இப்போ டிவ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹைட்டுமே கிடையாது. ஸோ ஹைட் வந்து ஒரு 400 px பண்ணுறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ அது வந்து அதுக்கும் சேர்ந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிவ்வுக்கு டேரெக்டாக பண்ணாமல் நம்ம வந்து ஒரு கிளாஸ் பண்ணலாம். அதாவது வந்து நான் வந்து ஜஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டாட் பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். இதில் வந்து பிளாக் அப்படின்னு இந்த கிளாஸை போடுறேன். இப்போ வந்து இது பிளாக்குக்கு மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. நம்ம ஜஸ்ட் வந்து சில கான்ஃபிகரேஷன் தான் பண்ணோம். சிம்பிளாக மார்ஜின் டாப் இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து இதை வந்து 50 px அந்த மாதிரி போடுவோம். பட் நான் என்ன பண்ணுறேன், 10% போடுறேன். ஸோ பர்சன்டேஜ்னு போடும்போது அது ஃபோனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம என்ன சைஸ் கொடுத்தோமோ அதுலேயே இருக்கும். ஓகேவா? ஸோ 10% போடும்போது ஒர்க் ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ நம்ம வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வச்சுப்போம். ஸோ இது வந்து ஒரு 25 px கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ பார்டர் ரேடியஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு H1 கொடுத்து ஃப்ராங்கி ஆன்லைன் கோர்சஸ் இப்படி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. பட் இது வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி வந்து கரெக்டான கலரில் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு டெக்ஸ்ட்டு அலைன் வந்து சென்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். ஓகேவா? ஒயிட் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் இருக்குது. இப்போ இது உள்ளே வந்து நான் வந்து சில பேடிங் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பேடிங் வந்து ஒரு 50 px கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து சென்டரில் இருக்குது. இதிலே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து கூகுளோட ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸில் நமக்கு வந்து நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக? இந்த ஃபாண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு நம்ம லிங்க் பண்ணிடுவோம். மேலே போயிட்டு ஓகே லிங்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபாண்ட் ஃபேமிலியே நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ சிஎஸ்எஸில் போயிட்டு இந்த ஃபாண்ட் ஃபேமிலியே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ ஃபாண்ட்டும் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது கீழே வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு H2 டேக் வேணுன்னா வச்சுக்கலாம். இப்போது ஒரு H2 டேக் அப்படின்னு போட்டுட்டு லேர்ன் எவ்ரிதிங். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன வேணால் போடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி போடலாம். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் வந்து H3 இல்லை H4 போடலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக போடலாம். ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து ஒரு பிஆர் லைன் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பிஆர் லைனை போட்டோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கேப் மாதிரி ஒன்று கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு பட்டன் மாதிரி பண்ணலாம். இல்லைனா நம்ம நிறையா விஷயங்களை பண்ணலாம். இப்போ பூட்ஸ்ட்ராப்லேயே வந்து பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பட்டன் நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களை காட்டுறதுக்கு தான். இப்போ இங்கேயே வந்து ஒரு பிஆர் டேக் போட்டுறேன். பிஆர் டேக் போட்டுட்டு இங்கே வந்து பட்டனை போட்டுட்டு இங்கே வந்து கம்மிங் சூன் அப்படின்னு போட்டுறேன். இப்போது இது வந்து இந்த கலர் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகலை. ஸோ மேபி நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், நம்ம செகண்ட் தான் காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம சக்ஸஸ்
நான் பண்ணேன். ஓகே, சக்ஸஸ் போட்டோம் அப்படின்னா பட்டன் இருக்குது. இதுலேயே வந்து பிடிஎன் -LG அப்படின்னு போட்டிங்கன்னா பட்டனோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டனை வந்து நான் வந்து இதை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கி வைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த பிஆரை வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் காப்பி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த பட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்களை பண்ணலாம். இதிலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒப்பாசிட்டி வந்து ஒரு 0.8 வைக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்ம வெப்சைட் வந்து நமக்கு வந்து நல்லா ஆகிட்டே வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா விஷயங்களை நம்ம வெப்சைட்டில் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் காட்டினது ஒரு பேசிக்கான விஷயந்தான். இப்போ நமக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா மெனுவோடு இருக்குது. நம்ம இதில் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த பேக்ரவுண்டு, இந்த மேலே இருக்கிறது, இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதோட உங்களுக்கே தெரியும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து இது பேசிக் தான். இப்போ நம்ம அடுத்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ நான் இந்த இமேஜை சின்னது பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எல்லாம் ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. கரெக்டாக இந்த பாரு இப்போ கிட்டத்தட்ட இந்த வெப்சைட்டே வந்து நான் சின்னதே பண்ணாலும் எவ்வளோ தான் சின்னது பண்ணாலும் எனக்கு ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பாக்ஸும் சின்னதாகுது, இமேஜும் சென்டரில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. மெனுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆகுது, எக்ஸாக்டாக ஒர்க்கும் ஆகுது. கரெக்டாக? ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆன் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து மீடியா queries அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் வெப்சைட் வந்து ஒரு மாதிரி தெரிய வைக்கலாம், நம்ம மொபைலில் வெப்சைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிய வைக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூகுள் ஃபாண்ட்ஸில் இது இருக்கான்னு தெரில, ரெஸ்பான்சிவாக பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் கம்ப்யூட்டரில் இந்த வெப்சைட்டை ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபோனில் ஷார்ட் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பார் வந்து சைடில் வந்துடுது, ப்ளஸ் இப்படி நேராக வருது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வருது ஃபோனில். இதே கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா 2ஆக மாறுது. பார்த்தீங்களா? சைஸ் மாறுது. சைஸ் சேஞ்ச் பண்ண இப்போ 2ஆக இருக்கிறது 3 காலம் மாறுது. இப்போ நான் சின்னது பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து 1 காலம் மாறுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியா queries அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இந்த டிவ் பார் வந்து பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஷார்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு மொபைல் சைஸுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெட் கலரோ இல்லை ஏதாச்சும் ஒரு கலர் மாறுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்லே நம்ம இதை எல்லாமே பண்ணலாம், இங்கே இருக்கிற எல்லாமே பண்ணலாம். பிகாஸ் ஃப்யூச்சரில் நான் வந்து இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் மாதிரி வெப்சைட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இது எல்லாமே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மீடியா queries தெரியணும். கரெக்டாக? ஸோ அதனால் இப்போது நம்ம அடுத்து வந்து மீடியா queriesஸை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி மீடியா queriesஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மீடியா queriesஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சைஸை கால்குலேட் பண்ணணும். அதாவது எந்த சைஸுக்கு, அதாவது இப்படி நம்ம பண்ணுறோம்ல, இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்குறோம். பட் நமக்கு எக்ஸாக்டான சைஸ் தெரியாது. கரெக்டாக? இப்படி பண்ணுறோம், இது என்ன சைஸுன்னே நமக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ இந்த சைஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நார்மலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் மவுஸ் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து டேப்லெட் 768px அப்படின்னு காட்டுது. கரெக்டாக? இப்போ இதே நான் வந்து மொபைலுக்கு கிளிக் பண்ணேன்னா 425px அப்படின்னு காட்டுது. ஸோ இதே நான் லேப்டாப்னா 1024 அப்படின்னு காட்டுது. இதே கொஞ்சம் ஹையஸ்ட் குவாலிட்டி லேப்டாப்னா 1040px அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த எக்ஸாக்டான சைஸ் தெரியும். கரெக்டாக? இப்போ 768 அப்படின்னா அது வந்து ஒரு டேப்லெட்டோட சைஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மீடியா queries எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, போட்டு மீடியா அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து மேக்ஸ் வித் அப்படின்னு போட்டு இதில் வந்து 768px அப்படின்னு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேக்ஸ் வித் அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக அந்த மேலே இருந்த கிளாஸை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ பிளாக் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ வந்து பிளாக்காக இருக்கிறதா இப்போ நான் ரெட்டு பண்ணுறேன். அதாவது இப்போ வந்து மேக்ஸ் வித் இப்போது மேக்ஸிமம் கரெக்டாக 768 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலர் தான் இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ 768 இருக்குது வித்து. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 768 வித்து வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலர் இருக்கும். ஒரே ஒரு லைட்டாக 172 லைட்டாக கொஞ்சோண்டு இப்போ 769க்கு வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து 768. அதனால் எவ்வளோ வேணால் இருக்கலாம், இவ்வளோ சின்னதாக இருக்கலாம், இவ்வளோ சின்னதாக இருக்கலாம், இவ்வளோ சின்னதாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து எவ்வளோ வேணால் சின்னதாக இருக்கலாம். பட் மேக்ஸிமம் மேலே அந்த கவுண்ட்டு பாருங்கள்,
768 வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து மாறுது பாருங்கள், பார்த்துங்களா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் வித்து. இதே நீங்கள் வந்து மினிமம் வித்து கூட பண்ணலாம். இப்போ மினிமம் அப்படின்னா என்ன நடக்கும், மினிமம் 768 வரைக்கும் வரணும். அதாவது 768 கீழே போயிடுச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி, அது எவ்வளோ வேணால் இருக்கலாம், எவ்வளோ இருந்தாலும் அதே தான் இருக்கும், அதே ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதான் வந்து மினிமம். ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மொபைல் 425px கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸ் 425px அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ நான் ரெட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து மேக்ஸ் வந்து அதுக்கு மேலே இருக்க 768px அப்படின்னு கொடுத்து இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு பிங்க் கலர் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து மேக்ஸிமம் வந்து கீழே வந்து அந்த 425க்கு போனாலும் எனக்கு வந்து அது ஒர்க் ஆகலை. பிகாஸ் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து 425pxக்கு வந்து ரெட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து 765px கொடுத்து அதை ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஓவர் ரைட் பண்ணனால இப்போ என்ன நடந்தாலும் 765px வர வரைக்கும் அது வந்து பிங்காக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து சிம்பிளாக போயிட்டு நம்ம வந்து மின் அப்படின்னு பண்ணலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மினிமம் 768 வரைக்கும் வரும். பட் அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. கரெக்டாக கீழே போனச்சுன்னா ரெட்டாக வருது, இங்கே வந்து நமக்கு டேப்லெட்டில் வந்து நமக்கு வந்து பிளாக்காக வருது. ஓகேவா? ஸோ இது நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து மேக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மேக்ஸ்லேயே இருக்கட்டும், அதை விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து மினிமம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போது இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக இப்போ நான் இந்த இடத்த வந்து மின் அப்படின்னு மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட சைஸ் இருக்குல்ல, இதோட சைஸ் வந்து 465 இருக்குது. இதை வந்து 320 இல்லை 319 மாற்றிடுறேன். ஓகேவா? 319 அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ என்ன நடக்கும், இப்போ வந்து என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா 319 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இது கீழே வந்து இப்படி இந்த மாதிரிலாம் ஃபோனே கிடையாது. கரெக்டாக? ஸோ 325 மேலே தான் வரும். ஸோ 325 இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரெட்டு வரும். எப்போ இது வந்து 768க்கு மாறுதோ, அதாவது எப்போ வந்து 768க்கு மாறுதோ அப்போ இது வந்து பிங்காக மாறிடும். பார்த்தீங்களா? பிங்காக மாறிடுச்சு. இதே நான் இன்னும் பண்ணலாம். இப்போ இது வந்து 1024 கரெக்டாக. இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணி மினிமம் வந்து இங்கே வந்து நான் வந்து 1024px அப்படின்னு போடுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ப்ளூ போடுறேன். ஓகே, இப்படி ஆகிடுச்சு. ப்ளூ பண்ணுறேன். ஸோ இப்போது ப்ளூ ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நான் கொஞ்சம் கீழே போனேன் அப்படின்னா பிங்க்கில் இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டு இதை நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போது மேக்ஸிமம் வந்து 1024pxல தான் இப்படி இருக்கும். அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா, அது கீழே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சுன்னா பிங்க் ஆகிடும். அதுக்கு கீழே கொஞ்சம் போய் கொஞ்சம் ஃபோன் லெவலுக்கு வந்து ரெட் கலரில் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன். இப்போ இதே ரெஸ்பான்சிவ் டிசைனில் வந்து நீங்கள் கலர் மட்டும்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் என்ன வேணால் மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மினிமம் இந்த சைஸுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த H1ல் ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, இதை நான் வந்து கம்மி பண்ணுறேன். இப்போ வந்து H1ல் ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும். கரெக்டாக? நான் ஃபாண்ட் சைஸ் வந்து 10px அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? பார்த்தீங்களா? கம்மியாகிடுச்சு, ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரே லைனில் வர வைக்கிற மாதிரி பண்ணலாம். 50px பண்ணலாம், ஒரு லைனில் வரல, ஒரு 25px பண்ணுவோம். ஒரே லைனில் வருதா? அதே மாதிரி நான் இந்த பேராகிராஃப் டேக் இருக்குது, இது வந்து H4. ஓகே, ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணி H4 பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு 15px கொடுப்போம். இப்போ சின்னதாகிடுச்சு. இப்போ நான் இதே கொஞ்சம் பெருசு பண்ணேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகும். ஓகே, ஸோ இது பெருசாகலை. நம்ம மேபி இது இன்னும் கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணோம். பட் இதெல்லாம் நம்ம வந்து இதை வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து இது பேசிக்காக வந்து அந்த கலர் சேஞ்ச் வந்து நமக்கு ஆகுது. கரெக்டாக? மினிமம் வந்து 319 இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மினிமம் வந்து 768க்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபாண்ட் சைஸை மாற்றலாம். இப்படி இங்கே போயிட்டு இது வந்து ஒரு 50px, இது வந்து ஒரு 40p இல்லை 35 40 வைக்கலாம். பார்த்தீங்களா? சேஞ்ச் ஆகுது. ஸோ மினிமம் அது கீழே போயிடுச்சுன்னா கம்மி ஆயிரும், கீழே போயிடுச்சுன்னா மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சரில் வந்து எல்லாத்துக்குமே
அதாவது எல்லா டிசைனுக்குமே இந்த மாதிரி வந்து 2 விஷயங்களை பண்ணுவோம். ஒரு டிசைனுக்கும் ஒரு விதமான சிஎஸ்எஸ்ஸை நம்ம பண்ணுவோம். ஒரு ஃபோனுக்கும் ஒரு செட் ஆகிற மாதிரி நம்ம சிஎஸ்எஸ்ஸை பண்ணுவோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, எனக்கு 40 பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் 30 பண்ணலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸாக்டான சைஸில் இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸும் கம்மியாகுது. கொஞ்சம் பெருசு பண்ணோன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து அதிகமாகுது. ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இந்த மீடியா கொரிஸை நிறையா யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து பழக்கமாயிரும். ஓகேவா? ஸோ மினிமம் வந்து கரெக்டாக 768 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தாண்டி இருக்கிறதுல வந்து பார்த்துக்கும். ஸோ 768 வந்துட்டு 768லேருந்து 1024 வரைக்கும் நடக்கும். 1024 நம்ம மறுபடியும் ஓவர் ரைட் பண்ணுறோம். மினிமம் 1024 அதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பண்ணுறோம். ஸோ அதான் இங்கே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மினிமம் 319 வரைக்கும் பண்ணுறோம். ஸோ 319 மேலே என்ன வந்தாலும் இது அப்படியே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணி 768 பண்ணுறோம். ஸோ 768 வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணால் உங்களுக்கு இது வந்து காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸை நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீடியா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பட் இந்த ரெட்டு வந்து கேன்சல் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இது வந்து கேன்சல் ஆகிருக்கு. பட் இப்போ நான் இதை சின்னது பண்ணேன் அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆகிறதுக்கு ஸ்டாப் ஆகிடுது. பார்த்தீங்களா? அன்கேன்சல் ஆகிருக்கு. இப்போ நான் இதை பெருசு பண்ணேன் அப்படின்னா அது கேன்சல் ஆகிடும். பிகாஸ் வந்து மேலே பார்த்தீங்க இந்த ஒரு ரூல் அப்ளை ஆகிருக்கு. இந்த ஒரு ரூல் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த ரூல் அப்ளை இருக்கா? இப்போ நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணேன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு மேலே இன்னொரு ரூல் வந்திருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு, மேலே போய் அப்ளை ஆகிருக்கனால இது கீழே இருக்கிறது வந்து கேன்சல் ஆகிருக்கு. இப்போ இதே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூல் வந்து காணாமல் போயிடும். பிகாஸ் வந்து சின்னதாகிடுச்சு அப்படின்னா இந்த ரூலே வந்து கண்டுக்காது, அது காணாமல் போயிடும். இப்போ நான் மேலே பண்ணேன்னா அந்த ரூல் வருது பாருங்கள், ரூல் வருதா? இப்போ நான் சின்னது பண்ணேன் அப்படின்னா ரூல் காணாமல் போயிடுது. பார்த்தீங்களா? காணாமல் போயிடுது. ஸோ காணாமல் போயிட்டு இது வந்து அடித்தது வந்து மறுபடியும் ப்ராப்பர் ஆகிடுது. இப்போ இன்னும் நான் இதை பண்ணேன் அப்படின்னா இந்த பிங்க் வந்து காணாமல் போயிட்டு ரெட்டு மட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெட்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ இதான் வந்து மீடியா கொரிஸோட பேசிக் விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மெனு இப்படி வருது இல்லை? ஸோ இந்த மெனு வரதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மீடியா கொரிஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா மெனு இப்படி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீடியா கொரிஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மீடியா கொரிஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே ரீசன்ஸ். ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் மீடியா கொரிஸை நிறையா யூஸ் பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு வந்து ஈஸி ஆகிடும். ஸோ பிகாஸ் இதில் வந்து ஒரு பேசிக் வெப்சைட். இந்த வெப்சைட்டை நான் பில்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து இந்த மெனு எப்படி செட் பண்ணுறதுங்கிறதுக்காகவும் இந்த மீடியா கொரிஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம்.